திருமணம் அப்படிங்கிறது ஒருவரோட தலைவிதியை மாற்றக்கூடிய முக்கியமான நிகழ்வுங்க. வாழ்க்கையில திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு யாராலுமே கணிக்க முடியாது. நீங்க விரும்பும்போது அது நடக்காது. ஆனா சில சமயங்கள்ல எதிர்பார்க்காத நேரத்துல திருமண சந்திப்ப பார்க்குறோங்க. அந்த வகையில நம்ம பார்க்க போனா, வரப்போற ஆண்டுல சிலருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. இந்த 2025ஆம் ஆண்டு கணிப்புகளின்படி சில நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ல திருமண யோகம் வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த பதிவுல நம்ம எந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க 2025ல திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. நீங்க இதான் ஃபர்ஸ்ட்டு டைம் நம்மளுடைய சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. மொத நட்சத்திரம் அஸ்வினி. கேது பகவானோட அஸ்வினி நட்சத்திரத்த ஆட்சி செய்றாரு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போதுமே சுதந்திரத்த விரும்புறவங்க. 2025ல அவங்க வாழ்க்கையில மாற்றத்திற்கான ஆண்டாக இருக்குது. இந்த ஆண்டு அவங்களோட விருப்பங்கள புரிந்து கொள்ளும் ஒரு வாழ்க்கை துணைய திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்கு. அவங்க வாழ்க்கையில பரஸ்பர புரிதல், நெருக்கம் இதெல்லாம் அதிகரிக்குங்க. அடுத்த நட்சத்திரக்காரவங்க ரோகிணி நட்சத்திரக்காரவங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இது அதிர்ஷ்டமான நேரம். கிரக பெயர்ச்சி பொதுவாவே புத்தாண்டுல அவங்களுக்கு சாதகமான பல மாற்றங்கள கொண்டு வரும். திருமண அவங்க வாழ்க்கையில மிகவுமே முக்கியமானது. அது மட்டும் இல்லாம, அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில திருமண அதிர்ஷ்டத்த கொண்டு வருங்க. வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் அவங்கள ஆச்சரியப்படுத்தும். அடுத்த நட்சத்திரக்காரவங்க மிருகசீரிஷம். 2025ல மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரவங்களுக்கு அவங்களோட விருப்பப்படி திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க அவங்களோட ஆளும் கிரகம் செவ்வாய். 2025ஆம் ஆண்டு அவங்களுக்கு திருமணத்திற்கு உகந்த ஆண்டு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லங்க. திருமணம் மட்டுமின்றி இந்த ஆண்டு அவங்களோட அனைத்து ஆசைகளுமே நிறைவேறப் போகுது. அடுத்த நட்சத்திரக்காரவங்க பூசம். பூச நட்சத்திரத்துல சனி பகவானால் ஆளப்படுது. 2025 அவங்களோட திருமண வாழ்க்கையில நுழையிறதுக்கு உகந்த ஆண்டுங்க. குடும்பத்தின் மீதான அர்ப்பணிப்பு, அன்பு, நம்பகத்தன்மை, உணர்ச்சி வசப்படுதல் எல்லாமே அவங்களோட குணங்கள் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பானதாக மாற்றும். 2025ல அவங்களோட வாழ்க்கையில உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே முடிவுக்கு வரும். அடுத்த நட்சத்திரக்காரவங்க உத்திரம். சூரியன் உத்திரம் நட்சத்திரத்தின் ஆளும் கிரகமாக இருக்கு. அவங்களோட அனைத்து விஷயங்கள்லையும் ரொம்ப பொறுப்பானவர்களாக இருப்பாங்க. அதனால திருமண விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. அதனால திருமண விஷயத்திலும் பெரும்பாலும் அவங்க மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிறாங்க. அதற்கு 2025 மிகவும் பொருத்தமான வருடமாக இருக்குதுங்க. அடுத்த நட்சத்திரக்காரவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, சுவாதி. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வசீகரமானவங்க. எப்போதுமே தங்கள் சுதந்திரத்த விரும்புறவங்க. அவங்களோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யும் ஒருவருக்காக அவங்க இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தாங்க. இப்போ அவங்க எதிர்பார்ப்புகளும், ஆசைகளும் பூர்த்தியாகும்போது, 2025ல அவங்க சுதந்திரத்தின் அவசியத்த புரிந்து கொள்ளும் ஒரு வாழ்க்கை துணைய பெற முடியுங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த நட்சத்திரக்காரவங்க உங்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அந்த திருமண வாழ்க்கையில சிறப்பா வாழ்றதுக்கு எல்லா முன்னெச்சரிக்கைகளையும் நீங்க எடுக்கிறது மூலியமா, உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியும் பெற முடியுங்க. அதனால கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்க
உங்களுடைய திருமணத்த தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்ல முறையில அமையும். அதனால இந்த நட்சத்திரக்காரவங்க எல்லாம் இந்த 2025ல உங்களுடைய திருமண வாழ்க்கைய ஆரம்பிங்க. வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.